ஒரு ஊர்ல ஒரு கோவக்கார ராஜா ஒருத்தர் இருந்தாரு. அவர் கூட இருக்கிறவங்க யாராவது தவறு செஞ்சா காட்டு நாய்க்கு இரையாக்கிடுவாரு. ஒரு நாள் அரண்மனையில வேலை செய்யற வேலைக்காரன் ஒருத்தன் ராஜாக்கு எதிரா ஒரு கருத்து ஒண்ணு சொல்லிடுறான். இதை கேட்டு கடுப்பான ராஜா அவனை காட்டு நாய்க்கு இரையா போட உத்தரவிடுறாரு. அதுக்கு அந்த வேலைக்காரன், ஐயா எனக்கு ஒரு 10 நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ராஜா சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. வேலைக்காரன் அந்த 10 நாட்கள்ல நாய்களுக்கு உணவளிக்கிறதும் குளிப்பாட்டி விடுறதும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருந்தான். 10 நாள் முடிஞ்சது. ராஜா அவனை கூப்பிட்டு இப்போ இவனை காட்டு நாய்க்கு இரையா போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் தூக்கி அவனை நாய்கிட்ட போட்டுறாங்க. ஆனா அந்த நாய் அவனை எதுவுமே பண்ணாம அமைதியா அவங்க கூட கொஞ்சம் விளையாடின்னு இருக்கு. இதை எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துன்னு இருந்தாங்க. அப்போ அந்த வேலைக்காரன் சொல்றான், ஐயா இந்த நாய்களுக்கு நான் 10 நாள் தான் சேவை செஞ்சேன். ஆனா அந்த நாய் என்னை மறக்கல. ஆனா உங்களுக்கு 10 வருஷமா நான் சேவை செஞ்சுன்னு இருக்கேன். நீங்க மறந்துட்டு என்னை தண்டிக்க உத்தரவிட்டீங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ராஜா துக்கப்பட்டு வேலைக்காரனை விடுவிச்சாரு.